பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 31 மார்ச் 2025 நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 31 மார்ச்ன்றது எனக்கு ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போயிடுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மிக்க நன்றி. சரிங்களா, உங்களோட ஆதரவு என்றைக்குமே தேவை. ப்ளஸ் அது போக நாளைக்கு இது நான் ரிலீஸ் பண்ணுற டயத்தில் எல்லாம் ரம்ஜான் கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. ஸோ அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நியூஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் கலாச்சார ஆலமரம் RSS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது நாகபுரி போயிருக்காரு பிரதமர். அங்கே ட்ரோன் ஓடுபாதை ஒன்று திறந்து வச்சுருக்காரு. இந்த ட்ரோன் என்ன அப்படின்னா ஆளில்லா விமானம், தாக்குதல் நடத்தக்கூடிய விமானம், எதிரிகளை குறி வச்சு. ஸோ அப்போ கேட்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது சூரிய மின்சக்தி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவன வளாகத்தில் தான் இது அமைக்கப்பட்டிருக்கு நாகபுரியில். சரிங்களா, இது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, மியான்மருக்கு நிவாரணப் பொருள் இந்தியா அனுப்புகிறாங்க. அது பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் பிரம்மா. 2வது தடவை திரும்ப நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ மறந்துடக்கூடாது, கட்டாயம் கேட்பாங்க. ஆப்ரேஷன் பிரம்மா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னொன்று பாருங்கள், ரொம்ப முக்கியமான நியூஸுங்க. மகிழ்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, காவலர்கள் நிறையா பேர் அதாவது மது பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. அவங்கள மீட்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த மகிழ்ச்சி திட்டம். சரிங்களா, மன உளைச்சல் காரணமாக நிறையா பேர் மது பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சரிங்களா, அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரி, சரிங்களா, அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி செயல்படக்கூடிய திட்டம் தான் மகிழ்ச்சி திட்டம். அப்போ கேட்பாங்க மகிழ்ச்சி திட்டம்னா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இதில் ஆல்கஹால் அனாலிசிஸ் அப்படின்ற நிகழ்ச்சி நடந்திருக்கு. சரிங்களா, நிகழ்ச்சியோட கருத்துரு என்ன அப்படின்னா ஆல்கஹால் அனாலிசிஸ், மறந்துடக்கூடாது. மகிழ்ச்சி திட்டம்னா யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காவலர்களுக்காக துவங்கப்பட்ட ஒரு திட்டம். சரி, ரைட்டுங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். இது நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக பார்க்கணும். என்ன அப்படின்னா, நிறைய பேர் திருமணத்துக்காக வலைத்தளத்தில் வலைத்தள செயலி, அதாவது மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. அந்த மொபைல் அப்ளிகேஷன் பேர் என்ன அப்படின்னா சங்கமம். சரிங்களா, இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வேறு எதுவும் அமௌண்ட் எதுவும் அதில் போட்டுற வேணான்னு சொல்லுங்கள். சங்கமம் அப்படின்ற ஒரு மொபைல் அப்ளிகேஷன். அதே மாதிரி இதுவும் ஒரு விழிப்புணர்வுக்கான நியூஸ் தான். கப்பலூர் சுங்கச்சாவடியில் நாளை முதல் கட்டணம் உயர்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது திருமங்கலம் மதுரைக்கு இடையில இருக்குது. இது விதிமீறி அமைக்கப்பட்ட ஒரு சுங்கச்சாவடி, கப்பலூர் சுங்கச்சாவடி அப்படின்றது. ஏன்னா 5 கிலோமீட்டர் சர்க்கிள், நகராட்சியில் 5 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே இந்த சுங்கச்சாவடி எதுவுமே இருக்கக்கூடாது. பட் இது திருமங்கலம் மக்களுக்கு டெய்லி ஒரு தலைவலியாக இருக்குது. இந்த சுங்கச்சாவடி இருக்கிறதுனாலே நிறையா உள்ளீடுகள், தொழில் துவங்குறவங்க நிறையா பேர் முதலீடு செய்ய மாட்டுறாங்க அந்த திருமங்கலம் மதுரை பகுதியில். சரிங்களா, இதில் கட்டணம் உயர்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. அடுத்த இது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தூத்துக்குடிக்கு 2020க்கு அப்புறம் முதல் விமானம் விட்டுருக்காங்க. தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் நடுவில். ஸோ நம்மளுக்கு தெரியும், அதாவது விமானங்கள் அதிகமாக வராத விமான நிலையங்களுக்கு விமானங்களை கொண்டு வரக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா உடான் திட்டம். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா 2024க்கு அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தூத்துக்குடி டு சென்னை விமானம் ஃபஸ்ட்டு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் துவங்கியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக 7 நகராட்சிகள் உருவாக்கியிருக்காங்கங்க. பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றிருக்காங்க. எது அப்படின்னா கன்னியாகுமரி, போலூர், செங்கம், கோத்தகிரி, அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி. சரிங்களா, இந்த பேரூராட்சிகள் எல்லாமே நகராட்சியாக மாற்றிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த ஆணை வந்த உடனே, கவர்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே நம்ம எத்தனை நகராட்சிகள் ஃபைனலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதை கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு மாநகராட்சிகள் அப்படின்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த ரொம்ப முக்கியமானதுங்க. மன் கி பாத்தில் பேசியிருக்காரு. மன் கி பாத் அப்படின்னா மனதின் குரல். பிரதமர் மோடி ரேடியோவில் பேசுவார் இல்லைங்களா. ஸோ இது எப்போ நடக்கும்? இது ஏற்கனவே ஒரு ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மன் கி பாத் அப்படின்றது எப்பப்போ நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா, ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சி நடக்கும். இது 120வது மனதின் குரல். ரொம்ப முக்கியமானது. ஸோ 31ஆம் தேதி
30ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதனால நடந்திருக்கு. சரிங்களா? இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கோடைக்கால விடுமுறை மாணவர்களுக்கு விட போகிறாங்க. ஸோ பள்ளிகள், சமூக அமைப்பு இவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய அந்த கோடைக்கால விளையாட்டுகள், பயிற்சிகள் இதெல்லாம் நடத்துவாங்க. ஸோ அதை வந்துட்டு மை ஹாலிடே அப்படின்ற ஹேஷ்டேக்கில் அவங்க பதிவிடலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ஸ்கூலும் சரி, இல்லை சமூக அமைப்பும் சரி, ஏதாச்சும் அவங்க மாணவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு கைத்தொழில் கற்றுத்தரது, இல்லை மியூசிக் கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, எதுனாலும் சரி மை ஹாலிடேஸ் அப்படின்ற ஹேஷ்டேக்கில் பகிரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, பெற்றோர்கள் இப்போ குழந்தைகளோட வெளியில் டூர் போனாலும் சரி, என்னன்னாலும் சரி, தங்களோட அனுபவங்களை ஹாலிடே மெமரிஸ் அப்படின்ற ஹேஷ்டேக்கில் பதிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் யோகா தினம், சர்வதேச யோகா தினம் வந்து ஜூன் 21ஆம் தேதி வருடம் கொண்டாடப்படும். சரிங்களா? இது கேட்பாங்க, சர்வதேச யோகா தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 21 வருடம் நடைபெறும். சரிங்களா? இதோட கருத்துரு தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா. இதுதான். சரியா? இந்த வருடத்துக்கான தீம், யோகா தின தீம் என்ன அப்படின்னா, ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்திற்கான யோகா. இதுதான் கருத்துரு, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி 2024 கேலோ இந்தியா விளையாட்டு போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி நடந்துச்சு. சரிங்களா? அதில் வந்து தமிழ்நாடு 2வது இடத்த பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹரியானா, 2வது தமிழ்நாடு பிடிச்சிருந்துச்சு, 3வது உத்தரப்பிரதேசம் பிடிச்சிருந்துச்சு. இந்த 3 மாநிலத்தில் இருக்க விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகளுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி தெரிவிச்சிருக்காரு, பாராட்டியிருக்காரு. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, 2024 கேலோ இந்தியா மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் தமிழ்நாடு எத்தனாவது இடம்னா 2வது இடம், முதல் இடம் ஹரியானா, 3வது இடம் உத்தரப்பிரதேசம். ஓகே, இது நம்ம முந்தானேத்து நியூஸில் பார்த்தோம். மகளிர் பெயரில் சொத்துக்கள் பதிவு செஞ்சால் அதுக்கான பதிவு கட்டணம் 1% குறைவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அரசாணை வந்துருச்சு. ஸோ திரும்ப வருது. அதனால் மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கணும். இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல, அதாவது கண்டெண்டர் டென்னிஸ் போட்டி நம்ம சொன்னோம். இந்த வருடத்திற்கான கண்டெண்டர் டென்னிஸ் போட்டி சென்னையில், இந்தியாவில், அதுவும் சென்னையில் நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபைனல்ஸில் ஆடவர் பிரிவில் யார் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா தென்கொரியா நாட்டோட, சரிங்களா, தென்கொரியா நாட்டோட ஓ ஜூன் சங். அப்படியே பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. சரிங்களா? கண்டெண்டர் டென்னிஸ் போட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் சென்னையில் நடைபெற்றுச்சு. அதில் வந்து ஆடவர் பிரிவில் ஜெயிச்சது யாருன்னா தென்கொரியாவோட ஓ ஜூன் சங். மகளிர் பிரிவில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஜப்பானோட மிவா ஹரிமோட்டா அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நியூஸாக பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சென்னையில் நடைபெற்றிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மியாமி ஓப்பன் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், அமெரிக்காவில் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபைனலில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா பெலாரஸோட வீராங்கனை அரினா சபலன்கா ஜெயிச்சிருக்காங்க. இவங்க தான் உலகின் நம்பர் 1 வீராங்கனை, மறந்துடக்கூடாது. எந்த நாடுன்னு கேட்பாங்கங்க. சரிங்களா? ஏன்னா அரினா சபலன்கா மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் டென்னிஸ் வீராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பெலாரஸ் நாடு, மறந்துடக்கூடாது. இவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? அதே மாதிரி ஆடவர் ரெட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வாங்கினது யார் அப்படின்னா பிரிட்டன் நாட்டோட லாய்ட் கிளாஸ்பூஸ் அப்படின்றவரும் ஜூலியன் கேஷ் அப்படின்ற இணை தான் வந்து வெற்றி வாகை சூடியிருக்கு. பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவங்க இவங்க. சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். இது அப்படியே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. நான் பிடிஎஃப் கொடுக்கலாம், இல்லை, பட் பிடிஎஃபாக கொடுத்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அதை வந்து திரும்ப நம்ம அடுக்கி தான் வைப்போம். அதாவது பிடிஎஃபாக ஜெராக்ஸ் எடுத்துட்டோன்னா அதை வந்து செல்ஃபில் வந்து நம்ம அடுக்கி தான் வைப்போம். இதுவே கைப்பட நோட்ஸ் எடுத்தால் நம்ம ஒரு தடவை படித்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறது. பார்ப்போம் பிடிஎஃப்க்கும் என்ன நான் யோசிக்கிறேன். பட் முடிஞ்சளவு நீங்கள் கைப்பட நோட்ஸ் எடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.